கையெல்லாம் கொப்பளம் கொப்பளமா இருக்கு மதனி. அம்மா இறங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆத்தா மகமாயி அம்மா தாண்டி வந்து இறங்கி இருக்கா. ஐயோ என்னாச்சு காவேரிக்கு? ஏ கங்கா போடி, முதல்ல வெளியில போ. போயேண்டி. என்னாச்சு அத்தை? காவேரி நல்லா இருக்கால? நீ அங்கேயே இரு, நான் வரேன். காவேரிக்கு அம்மா போட்டிருக்கு, இந்த பக்கமே வரக்கூடாது. போ போடி. உனக்கு ஒட்டிக்கிறதுக்கா நின்னுகிட்டே இருக்க? உனக்கு ஏதாவது ஆவறதுக்கா? இன்னும் உனக்கு நொய்யரிசின்னு நினைப்பா? என் வயசுக்கே எனக்கு பயம் வருது. இங்க இருக்கிற கஷ்டத்துல உன்னையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இரு. நீங்க போங்க, நான் பாத்துட்டு வரேன். பெத்தவ பாத்துக்குவா, நீங்க வா. ஜுரம் வேற அடிக்குது. உனக்கு வேற என்ன குடுக்கறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்போதைக்கு இந்த கஞ்சி போதும்மா. நீங்க நிக்காத, நீ போ. நீயும் படுத்துட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டம். சரி, ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. ஹாய் காவேரி, எங்க இருக்க? கால் பண்ணலாமா? கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா பேசுற? என் மேல கோவமா? எனக்கு என்ன கோவம்? இல்ல, முரனோட கடைய பாத்துட்டு வந்ததுல பசுபதி மேல வெறியா இருந்தேன். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நீ கால் பண்ணியா? உங்ககிட்டயும் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோம்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அதான் கோவமா இருக்கியான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லங்க. என்னடி சுத்தமா உன் வாய்ஸ் சரியில்லையே? என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? என்ன ஆச்சு காவேரி? இந்த பசுபதி விஷயமா ஏதாவது உங்க வீட்டுல இஷ்யூ போயிட்டு இருக்கா? உன்ன ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லங்க, அதெல்லாம் இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? என்ன பண்ணுது? நீ எதுவும் பேனிக் ஆகாத. நீ பேனிக் ஆகாம இருக்கிறது தான் முக்கியம். அப்படியான பாப்பாக்கு தான் காவேரி கஷ்டம். நீ கொஞ்சம் பயப்படாம இரு. என்ன? ம். நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு திரும்ப உனக்கு அடிக்கிறேன்.